இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே இல்லையா? சண்டேனாலே நான்வெஜ்னாலே பிரியாணி இல்லைங்க. இன்றைக்கி பிரியாணி கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் மட்டன் தான் ப்ராப்ளம். மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் எலும்பாக போச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டாராம். அதனால் இன்றைக்கி எலும்பே போடலை அவர். எல்லாம் ஃபுல்லாக சதை பீஸாக போட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், கீ ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். சரி, இதுவும் அப்படி தானே, ஒரு மாதிரி கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு குழம்பு வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கௌரியும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிருச்சு. சாப்பாட்டுக்கும் கிடையாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அதனால் எதுக்கு ரொம்பலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் பட்டாணி கலந்து போட்டார், வெறுமனே இல்லாமல். மட்டன் குழம்பு கூடவே பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை இருந்துச்சு. மட்டன் குழம்பு கூட அந்த பலாக்கொட்டை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 பலாக்கொட்டை கூட போட்டேன் நான். அவ்வளோதான். இல்லை, மட்டன் குழம்பு மட்டும் சட்டியில் சூப்பராக வச்சாச்சு. அவ்வளோதான். மட்டன் குழம்பு நல்லா அரைச்சி விட்டு சட்டியில் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நார்மலாக பாத்திரத்தில் வைக்கிறத விட சட்டியில் வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னாலே மட்டன் வெந்துடும் அங்கெல்லாம். பட் இங்கெல்லாம் குக்கரில் வச்சு எடுத்து தான் போட வேண்டியதாக இருக்குது. அப்படி வச்சு எடுத்துட்டு சட்டியில் வச்சு குழம்பு வைக்கணும். அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துலேருந்து அப்பப்போ ரெசிபியும் நான் போட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.